அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 25, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கும் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நிறையா இருக்குது. பொலிட்டிக்கல் நியூஸ், இந்த எலெக்ஷன் நியூஸஸ் தான் நிறையா. இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவு இன்றி தாழாது உணர்த்துபவர். சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர், செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர் என்று ஆழ்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் வருங்க. இது இருக்கு. விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுகள் கண்டெடுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. திருப்பத்தூரில் கண்டெடுத்திருக்காங்க. கந்திலி அருகே விஜயநகர மன்னர் ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே கும்மிக்காம்பட்டி அடுத்த கரகப்பூசாரி வட்டம் பகுதியில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் பிரபு சமூக ஆர்வலர் அதை யார் கண்டெடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. தனியாருக்கு சொந்தமான மாந்தோப்பின் நடுவே 4.5 அடி அகலமும் 4 அடி உயரமும் கொண்ட புலிக்குத்தி பட்டான் கல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு நோக்கிய வாசல் அமைப்பு கொண்ட கற்திட்டைக்குள் சிற்பம் காணப்படுகின்றது. பலகை கல்லில் புடைப்பு சிற்பமாக நடுகள் அமைந்துள்ளது. இதில் முன்னங்கால்களை தூக்கியபடி வாயை பிளந்த நிலையில் தாக்க வரும் புலியை வீரன் அதன் வாயில் தன் இடது கையில் கட்டாரியால் குத்திய நிலையில் வலது கையில் பெரிய வாளை ஏந்தி தாக்க முற்படும் நிலையும் காட்டப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மேலே இருக்க இமேஜ் அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக விண்வெளி துறையில் சாதிக்க விரும்பும் நாடுகளுக்கு இந்தியா கலங்கரை விளக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னா உலக பொருளாதார அமைப்பு, அதாவது WEF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபெடரேஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு இதோட அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். விண்வெளி தொழில் சாதிக்க வரும் சிறிய நாடுகளுக்கு முன்மாதிரியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இந்தியா விளங்குகிறது. அந்த நாடுகள் விண்வெளி துறையில் சாதிக்க இந்தியாவின் ஆதரவை எதிர்பார்க்கின்றன. இதற்கு உலக பொருளாதார அமைப்பு உதவ விரும்புகிறது. அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய வகையிலும் பொறுப்பான முறையிலும் விண்வெளித்துறை வளர வேண்டும் என கருதி இந்த உதவியை உலக பொருளாதார அமைப்பு செய்ய விரும்புகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.